இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கிறதா ஹீரோயின் கிட்ட ஹீரோ டபக்குன்னு வந்து மாட்டிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சைனீஸ் சீரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ராமா, சைனீஸ் ட்ராமா அண்ட் அதர் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தமிழ் வந்து சேரும். பேசிகிட்டு இருக்க இந்த சைனீஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய சைனீஸ் கம்பெனியோட சிஇஓவோட பொண்ணாக இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அவங்க அப்பா. நீ அடுத்த சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒரு செக் வைக்க, இந்த செக்கை நான் எப்படியாச்சும் எடுத்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மண்டையில் உதிச்ச ஒரு ஐடியா தான் ஃபேக் மேரேஜ். அப்போதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ ஆர்த்தோபெடிக் டாக்டராக ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக சாஃப்டாக இருக்கிறாரு. இவன் தானே நமக்கு வாட்ச அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட பேச, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஐயோ அதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் நீ அதெல்லாம் சரிப்பட்டு வருவடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஃபேக் மேரேஜில் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ரியல் மேரேஜுக்கு மாறுது அப்படின்றத ரொம்ப க்யூட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகான ரொமான்ஸ் ப்ளஸ் நிறைய காமெடியோட சேர்ந்த இந்த சீரீஸ் MX பிளேயரில் டிசம்பர் 5 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? சில்ட்ரன் பாய்.